வசீகராவின் த யுனிவர்சல் லா, பிரபஞ்ச விதி. விதியால் விதி செய்வோம், விதியால் விதியை வெல்வோம். இன்னைக்கு 3வது நாள், நேற்று 2வது நாள். நேற்று 2வது நாள் இந்த பிரபஞ்சத்தை கேட்கக்கூடிய விஷயத்தினுடைய முதல் கட்டம் நம்ம ஆழமாக பார்த்தோம். முதல் கட்டத்தில் நமக்கு என்ன வேணும்னு நமக்கு ஒரு தெளிவான மனநிலை வேணும். என்ன வேணும், எப்போ வேணும், எதுக்கு வேணும், இந்த 3 கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரிஞ்சது. இதுதான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? அதுதான் கேள்வி. சரி, இதெல்லாம் நான் எழுதியாச்சு, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும் அப்படின்னு வந்துடுச்சு. இன்னும் இதை எப்படி நான் பிரபஞ்சத்திட்ட சொல்கிறது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன பாஷையில் பேசுகிறது, என்ன மொழியில் பேசுகிறது, வார்த்தைகளில் பேசணுமா, இல்லை அதிர்வலைகளில் பேசணுமா, இல்லை வேறு யாரையாவது தூது விடணுமா, எங்கே பேசுகிறது, எப்போ பேசுகிறது, எப்படி பேசுகிறது, எந்த மனநிலையில் பேசுகிறது, எந்த சூழ்நிலையில் பேசுகிறது, இப்படி உள்ள நிகழ்ச்சி தான் இன்றைக்கி. ஒரு அதிகாரியை பார்த்துட்டு ஒரு காரியம் ஆகணும்னா நம்மகிட்ட சொல்லி விடுவாங்க, பார்த்துப்போ அவர் கொஞ்சம் கோவக்காரரு, அவர் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரமாப்போ, அவர் ரிலாக்ஸாக இருக்கிற நேரப்போ, அவர் டென்ஷனாக இருக்கும்போது போயிடாத, அவருக்கு பிடிக்கிற பாஷையில் பேசிக்க, அவருக்கு பிடிக்கிற மாதிரி நீ பவ்யமாக போயிட்டு காரியத்தை சாதிச்சுட்டு வந்தோம். பிரபஞ்சத்தில் நம்ம எப்படி காரியத்தை சாதிக்கிறோம்? பிரபஞ்சத்தில் எல்லாம் கொட்டி கிடக்குது. நமக்கு என்ன வேணும்னு தெளிவாக தெரிஞ்சாச்சு. இனி நம்ம எப்படி பேச போகிறோம்? நம்மளுடைய மூளையில் அதிர்வலைகள் உண்டு. அதிர்வலைகள் ஆல்ஃபா வேவ்ஸ் உண்டு, பீட்டா வேவ்ஸ் உண்டு, காமா வேவ்ஸ் உண்டு, தீட்டா, டெல்டா. இந்த வேவ்ஸ்லாம் பல நேரத்தில் உங்களுடைய சிந்தனை அனுசரிச்சுட்டு வரக்கூடிய விஷயங்கள். இதை பயன்படுத்தி நம்மளுடைய வேலையை எப்படி எளிதாக முடிக்கிறது? இப்போ நான் இந்த செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சு உங்களுக்கு வரப்போகிறதில்லை. இது ஒரு அலைவரிசையாக மாற்றி இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்பட்டு, பிரபஞ்சத்தில் பரப்பப்பட்டு, உங்களுடைய கருவியில் இது மீண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய ஆற்றலாக மாற்றி எடுக்கப்படுகிறது. இதே தான் பிரபஞ்சம். நம்ம ஒரு கடையில் போய் சாமான் வாங்க போகிறோம். சாமான் வாங்க போகும்போது நமக்கு என்ன வாங்கணும்னு தெரியும், எதுக்கு வாங்குறோன்னையும் தெரியும், எப்போ வேணும்னையும் தெரியும். அந்த கடைக்காரருக்கு ஹிந்தி தான் தெரியும் வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தெளிவாக இருக்கிறதுனால அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க? அவருக்கு சீனின்னா புரிய மாட்டேங்குது, சர்க்கரைனா புரிய மாட்டேங்குது, சுகர்னா கூட புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு படத்தை எடுத்து காமிப்பீங்க. மிக எளிமையான விஷயம், ஒரு படத்தை எடுத்து காமிப்பீங்க. அந்த சூத்திரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி இந்த பிரபஞ்சத்திடம் நாம் பேசுவோம், எப்போது பேசுவோம். இன்றைக்கி நீங்கள் ராத்திரி வரும்போது 7:30க்கெலாம் சாப்பிட்ருங்க. 1லேருந்து 1.5 மணி நேரத்தில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவாக இருக்கணும். தியானம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உடனே ஒரு 5-10 நிமிஷத்தில் படுக்கைக்கு போயிடும். நேற்று உள்ள நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு இன்னும் கேள்விகள் இருக்குது. அந்த நேற்று உள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக 8:40க்கு நம்மளுடைய நிகழ்ச்சி தொடங்கும். 20 நிமிடங்கள் நேற்று உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். 9 மணிக்கு நம்மளுடைய 3வது நாள் பயிற்சி தொடங்கும். எண்ணுவதும் உயர்வே.